வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் வைக்கலாம் நிகழ்ச்சியில் இயற்தமிழை பார்க்கலாம். இயற்தமிழை என்ன பார்க்கலாம்னா, அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ். இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு முகத்தையும் அது என்னென்ன செய்யும் என்று அந்த ஒரு முகத்துக்கான கடமையை அதை வைத்து அது என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வர்ணித்து அழகாக எழுதியிருப்பார். ரொம்ப அருமையான ஒரு பாடல். பொதுவாக இந்த பாடல்கள் எல்லாமே இந்த சிந்து கவி மாதிரி பாடுவாங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று அப்படின்னு அந்த காவடி தூக்குறாங்க இல்லையா, காவடி சிந்து மாதிரி பாடுவாங்க. இந்த பாடல் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்க்கு வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, குழந்தைத்தனமாக இருக்கார். மயில் மேலே ஏறி விளையாடுற ஒரு முகம் ஒன்று, ஈஸ்வரோட ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. சுவாமி மலையில் ஈஸ்வருக்கு அந்த தகமசா ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் சொன்ன அந்த முகம் வேற. கூறும் அடியார்களை வினை தீர்க்கும் முகம் ஒன்று, தன்னோட குறைகளை கூறும் அடியார்களோட வினையை தீர்க்கும் முகம் ஒன்று. அது ஒரு சாமி என்ற தலம். எல்லா தலத்திலும் குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. திருச்செந்தூரில் குன்று உருவ வேல் அந்த சுரனை அழிக்கிறதுக்கு நின்ற முகம் ஒன்று. சக்தி கிட்ட வேல் வாங்கின முகம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. சூரன் பத்மாசுரனை அழிச்ச ஒரு இடம் அது. அப்படி அதுக்கப்புறம் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, வள்ளியை திருமணம் செய்த முகம் ஒன்று. ஆறுமுகம் ஆன பொருள் நீ, ஆறுமுகம் ஆன பொருள் நீ ஆறுமுகமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரியை தான் கவியரசர் எடுத்துக்கொண்டு ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான் அப்படின்னு பாடியிருப்பார். இந்த ஒரு வரியை அங்கே தொடர்ந்து போகும். அப்படி ஆறுமுகம் ஆன பொருள் நீ ஒன்றே அருள வேண்டும், நீ அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே, அருணாசலத்தில் என்ற ஊரில் அமர்ந்த பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகனை வேண்டுகிறார், சிவனை வேண்டுகிறார். அருமையான ஒரு பாடல், கேளுங்க. நன்றி.